ஹலோ யூஎஸ் நம்ம மிஸ் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஏன்னா நீ என்ன தூங்கி இருந்துச்சு அப்படியே உட்காந்து வீடியோ போட்டுட்ருக்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். உண்மை அதுதான். ஏன்னு கேட்டிங்கன்னா வேலை அதுக்கிட்ட செம்மையான ஒரு தூக்கம் வந்து தூங்கிட்டேன். திடீர்னு பார்த்தா டைம் ஆகி போச்சு. என்னடா பண்ணுறது? ஐயோ, ஏகப்பட்ட கண்டென்ட் வேறு லைனப்பில் கிடக்குது. எது எடுத்து போடுறதுன்னு தெரியல. நம்ம பசங்க வேறு வெயிட்டிங்கில் இருப்பீங்களே, இல்லை போடலைன்னா கொலவெறி ஆயிடுவீங்களே அப்படின்னு கண்டமே வந்துருச்சோடு எழுந்திரிச்சு டப்புன்னு மூஞ்சி மட்டும் கழுவிட்டு உட்காந்து வீடியோ போடுறேன். ஸோ அதனால் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. மேட்ரு என்னன்னு கேட்டிங்கன்னா, தளபதி மாநாடு நடத்தி முடித்தார். ஏகப்பட்ட விஷயங்களை வந்து பேசி இருக்கிற ஒட்டுமொத்த பொலிட்டீஷியன்ஸையும் மூஞ்சியில் கறியை பூசினார். இன்றைக்கி அவன் தைய தக்கான்னு குதிச்சுட்டு இருக்காங்களாம். என்னடா பண்ணுறது, எப்படா இந்த ஆளை டேக்கிள் பண்ணுறது, இப்படி ஒவ்வொரு ஆட்டையும் ஒரு ஒன்று எடுத்துகிட்டு வந்து ஏதாவது ஒன்று வச்சு நமக்கு ஆப்போசிட்டாப்லே அப்படின்ற ஏகப்பட்ட கன்ஃபியூஷனில் இருந்தாலும் நம்ம அவங்கள வச்சு பொறுமையாக செய்யலாம். ஏன்னா அவ்வளோ கண்டென்ட் இருக்குது. நீ அவ்வளோ கண்டென்ட் கொடுப்பாங்க, ஆளாளுக்கு வந்து உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. பட் இப்போ இந்த மாநாட்டோடைய சுவடு ரொம்ப சூடாக இருக்கும்போது மாநாட்டுடைய இடங்களில் பிரச்சனை வந்து நிறையா நடந்திருக்கு. அதுக்கு வந்து தளபதி அவர்களின் நிர்வாகத் திறமையின்மை தான் காரணம் அப்படின்ற மாதிரி சவுக்கு மீடியாவில் உட்காந்து சவுக்கு சங்கர் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். முதல்ல அவருக்கு நம்ம சவுக்கடி கொடுத்தா தானே சரியாக வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நிர்வாகத் திறமையின்மை அப்படின்ற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாப்புல. அதுதான் இங்கே முக்கியமான விஷயம். அதுக்கு பல காரணங்களை உள்ளடக்கி அவர் சொல்கிறாப்புல. சரி, உண்மையாலுமே விஜய் அவர்களுக்கு நிர்வாகத் திறமை இல்லையா, இல்லை இருக்கிறவங்களுக்கு நிர்வாகத் திறமை இல்லையா அப்படின்றத எண்ட் ஆஃப் த வீடியோவில் சவுக்கு பார்த்து முடிச்சுட்டு பதில் சொல்லுவார்னு நான் நம்புகிறேன். ஸோ என்னுடைய சேனல் நீங்கள் யாராவது ஃபஸ்ட்டு பண்ணி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸை போட்டுருங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, அதில் வந்து ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து செல்லுங்கள் அப்படின்றதையும் கேட்டுக்கிறேன். ப்ளஸ் என்னுடைய vijaytalks.com அப்படின்ற வெப்சைட்டும் என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதையும் எல்லோரும் போய் பார்த்து மகிழுங்கள். என்ன சொல்லுங்க பாத்தீங்க நேற்று என்ன சார் இம்ப்ரெஷன்? வாட் இஸ் யுவர் இம்ப்ரெஷன்? சார் நல்லா தான் சார் இருந்த மாதிரி இருந்தது. ஃபஸ்ட்டு மாநாடோட அரேஞ்ச்மெண்ட்ஸை பேசிட்டு விஜய் பேசின சப்ஸ்டன்ஸ்குள்ளே போகலாம். ஒரு மாநாடு நிகழ்ச்சியை நடத்துபவர்கள் கிளைமேட்டு எல்லாவற்றையும் எதிர்பார்க்க வேண்டும். இன்றைக்கி வெதர் எப்படி இருக்கும் அப்படின்றத வானிலை மையம் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி சொல்லுது. வெயில், பெரிய வெயில் இல்லைனாலும் வெயில் அப்படின்றதா வானிலை அறிக்கை. அப்படி இருக்கும்போது குறைந்தபட்சம் ஒரு பந்தலை போட்டு வந்தவர்கள் நிழலில் இருப்பதற்காக ஏற்பாடு செய்திருக்க வேண்டும். வெல்கம் டு ஜஸ்ட் டாக், வெல்கம் டு அனதர் வீடியோ. ஃபஸ்ட்டு கிளிப்பிங்லேயே நம்ம சவுக்கு என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாநாடு அப்படின்னு நடத்தும் போது அந்த மாநாடு நடத்தக்கூடிய கால நேரங்கள், அதாவது வெயில் இருக்குமா, மழை பெய்யுமா, என்ன மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும், இதெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணி தான் ஒரு மாநாடு நடத்தணும். அப்படி இருக்கும்போது இதெல்லாம் அவங்க பண்ணாங்களான்னு தெரியலை. அட்லீஸ்ட் ஒரு பந்தலாவது போட்டுருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தோடு அந்த இடத்துல முடிகிறாப்புல. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் சவுக்கு சங்கருக்கு. இந்த மாநாட்டுடைய தேதி முதல்ல அறிவித்தது ஆகஸ்ட் 25. முதல்ல அது சவுக்கு தெரியணும். ஸோ ஆகஸ்ட் 25லேருந்து அது 21க்கு மாற்றி விட்டது வந்து தமிழக வெற்றிக்கிழமை கிடையாது, தமிழ்நாட்டை ஆளும் அரசு அப்படின்றதையும் சவுக்கு சங்கர் வந்து புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? சரி, ஒருவேளை அவங்க 25ஆந்தேதி தட்பவெப்பத்தை பார்த்துருக்கலாம், அதற்கான வெதர் ரிப்போர்ட் கிடச்சிருக்கலாம், அதனால அந்த டேட் அவங்க சூஸ் பண்ணியிருந்துருக்கலாம். இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி விஜயகாந்த் அவர்கள் என்ன காரணம் வச்சுருந்தாலும் இதுவும் கூட அதில் கன்சிடர் பண்ணப்பட்டிருக்கலாம். 1 ஆகஸ்ட் 21 அவங்க சூஸ் பண்ணுறதுக்கு ரீசன் வேறு டேட் இல்லை, ஏன்னா போலீஸ்காரங்க கொடுக்கல. 4/18லேருந்து 21க்குள்ளே ஏதோ ஒரு டேட்டை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ 21 தான் அவங்க சூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா ரொம்ப முன்னாடி வந்தாலும் அவங்களால ஏற்பாடு செய்ய முடியாது, அந்த ரொம்ப பின்னாடி போனாலும் இவங்க விட மாட்டேங்கிறாங்க. அப்போ என்ன பண்ணலாம்? வேறு வழி இல்லை. அப்போ ஆகஸ்ட் 21 ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் அந்த ஆகஸ்ட் 21ம் வெயில் இருக்கும், அதே மாதிரி ஈவினிங்கில் மழை பெய்யும்லாம் ஒரு வெதர் ரிப்போர்ட்லாம் கொடுத்தாங்க. அதெல்லாம் சவுக்கு சங்கர் பார்த்தீங்களா இல்லை நமக்கு தெரியல. பட் இருந்தும் சுத்தமாக அங்கே வெயில் அடித்ததே ஒழிய அது மழைக்கான ஒரு விஷயமும் நடக்கலை. அது ஒரு வேளை ஆண்டவன் கொடுத்த வரமானன்னு தெரியல, அந்த அளவுக்கு ஒரு வெயில் அடிக்க கொடுத்துட்டாப்புல. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? சரி, 2வது பந்தலாவது போட்டிருக்கலாமே. இந்த வெயில் அடிக்குது, பந்தல் போட்டிருக்கலாம் தான் சவுக்கு சந்தர். இப்போ மற்றவங்க மாதிரி ஒரு 50 ஏக்கரில் இல்லை ஒரு 100 ஏக்கருக்குள்ளே மேக்ஸிமம் அவ்வளோதான் பண்ணுவாங்க. அதுக்குள்ளே மாநாடு நடத்தியிருந்தால் அந்த ஒரு 10 ஏக்கரில் வந்து ஆட்கள் நிற்பாங்க. அந்த 10 ஏக்கருக்கு பந்தல் போடுறது வந்து பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் 250 ஏக்கருக்கு பந்தல் போடணும் அப்படின்னா கொஞ்சம் லாஜிக்காக யோசிக்கணும். ஏன்னா
மற்ற மாநாட்டில் நீங்கள் ஆளுங்க வந்தாங்கன்னா நின்னாங்கன்னா ஒரு 10 அடியில் பந்தல் போட்டு போயிடலாம். இங்கே விஜய் அவர்கள் நடந்து வர்றதுக்கே 15 அடி ஹைட்டில் தான் ரேம்பாக்கு போடுறாங்க. அது மேலே ஏறி இவங்க எப்படியாவது அவரை போய் பார்த்துடணும் தொட்டுடணும் தவிட்டு போகிறாங்க. அது 10 பத்தாததுக்கு 40-50 அடிக்கு இது இருந்தாலும் ஸ்பீக்கர் பாக்ஸ் இருந்தாலும் அது மேலே ஏறி உட்காடுறாங்க. அப்போ இவங்களுக்கு பந்தல் போடணும்னா இவங்க 50 அடி ஹைட்டில் பந்தல் போடணும் சவுக் சங்கர். இப்போ இதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? இப்போ இவங்களுடைய அன்பை நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. விஜய் அவர்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ பந்தல் போடுறதுலையும் ஒரு ரிஸ்க் இருக்குது. இதை மீறி ஒரு பந்தல் போடணுன்னா ஃபஸ்ட்டு டைம் வேணும். நீங்கள் அந்த டைமை கொடுக்கல. 25ஆம் தேதி வரைக்கும் இழுத்துட்டு போயிட்டீங்க. சாரி, 25ஆம் தேதி பண்ண வேண்டியது 21ஆம் தேதியே செய்யணும்னு சொல்லிட்டீங்க. அதை மீறி ஒரு பந்தலே போட்டிருந்தாலும் அந்த பந்தல் ஏதாவது விழுந்து சாமியான விழுந்து அது மூலியமாக மூச்சு தண்ணீர் செத்து போனால் சவுக் சங்கர் நீங்கள் வந்து பொறுப்பேற்றுப்பீங்களா? ஏற்றுக்க மாட்டீங்க. இது எல்லாத்துக்கும் மேலே மாநாடுன்றதே என்ன சவுக் சங்கர்? அரசியல் இருந்துக்கிட்டு லூசுத்தனமாக பேசுகிறேன். எப்படி தான் பலம் என்ன அப்படின்னு மக்களுக்கு காட்டுறது தானே. நான் இருக்கேன் பாருங்கள், என்னை நம்பி எவ்வளோ மக்கள் வர்றாங்க பாருன்னு சொல்லிட்டு மற்ற பொலிட்டிஷியன் காட்டுறது தானே மாநாடு. நாங்கள் சாமியானை போட்டு எல்லாத்தையும் மூடி வச்சுட்டோம் அப்புறம் எப்படி பலம் தெரியும்? ஏன்னா சுயநலமாக பேசுகிறேன்னு சொல்லலாம். எஸ், அஃப்கோர்ஸ் அதுதானே பாலிட்டிக்ஸ். ஒவ்வொருத்தரும் மாநாடு நடத்துறது எதுக்கு? தன்னுடைய கட்சியை பற்றி விளக்குறதுக்கும் கொள்கையை பற்றி விளக்குறதுக்கு மட்டுமா? கிடையாது. தன்னுடைய பலம் என்ன அப்படின்னு மற்றவங்களை காட்டுறதுக்கும் தான் இந்த மாநாடு. அப்படி இருக்கும்போது நீங்கள் இவ்வளோ இடைஞ்சல் கொடுத்தீங்க. என்னது இவ்வளோ இடைஞ்சல் தமிழக அரசு விஜய் அவர்களுக்கு இந்த மாநாடு நடத்துறதுக்கு கொடுக்கும்போது அப்போ என்னுடைய ரசிகர்களின் பலம் என்ன பார்த்துக்க. இதுதான் என்னுடைய பலம் அப்படின்றது விஜய் அவர்கள் உலகுக்கு காட்டணும். அப்படின்னா அந்த மாநாட்டில் ஓப்பன் ஸ்பேஸில் தான் இருந்தாகணும். அவங்களுடைய அந்த கூட்டத்தை நீங்கள் இன்றைக்கி பார்த்து மிரண்டாகணும். இன்றைக்கி மிரள்றதுனால தான் இன்றைக்கி இதெல்லாம் கேள்வியை கேட்டுட்ருக்கீங்க. அண்ட் இத்தனை மணிக்கு தான் நிகழ்ச்சி தொடங்குகிறது என்ற அறிவிப்பையே தாவேக சார்பாக வெளியிடப்படவில்லை. எத்தனை மணிக்கு நிகழ்ச்சின்றதே தெரியாது. இன்றைக்கி மாநாடு 21ஆம் தேதி மாநாடு என்ற அறிவிப்பு மட்டும்தான் வந்தது. நைட்டே வந்து தங்கிட்டாங்க. அண்டு அந்த கை குழந்தையெல்லாம் தூக்கிட்டு வந்தவங்கள பார்த்தா எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலப்பா. தெரியல இல்லை சவுக் சங்கர், கை குழந்தையெல்லாம் தூக்கிட்டு வந்து நிற்கிறாங்களே, உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இல்லை அதுதாங்க எங்களுக்கும் தெரியலை. அதுதாங்க அவருக்கே புரியலை. உங்களுக்கே அது புரிய மாட்டேங்குது. அதாவது விஜய் அவர்கள் அரசியல் களத்தில் இறங்கும்போது சரி கொஞ்சம் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுவோம். ஏன்னா நம்ம எதுக்கு போகிறது எல்லாமே மிகப்பெரிய முதலைகள். நம்மளை வந்து திடீர்னு நம்மளால் இந்த அரசியலை ஸ்தாபிக்க முடியலைன்னா ஒருவேளை நமக்கு திருப்பி ரிவெஞ்ச் ஆயிருமோ இல்லை ரிவர்ஸ் ஆயிருமோ அப்படின்னு நினச்சி உள்ளுக்குள்ளே கொஞ்சோண்டு ஏதாவது இருந்திருந்தா கூட, என்னதான் அரசியல் இறங்கும் போதும் அவரும் ஒரு மனிதனாக இருக்கும்போது என்ன மாதிரியான விஷயம்லாம் நம்ம பேச வேண்டியது தெரிஞ்சாலுமே இவங்களை பகைச்சிக்கலாமா இவங்களை பகைக்க வேண்டாமா அப்படின்ற அந்த நெருடலோடு கொஞ்சம் களம் இறங்குவாங்க. நீங்கள் சொன்னீங்களே ரொம்ப சாஃப்டாக டீல் பண்ணுறாரு எல்லாரையும். அவங்கள ரொம்ப ஸ்ட்ராங்காக டீல் பண்ண மாட்டேங்கிறாங்க. பிஜேபியாக இருக்கட்டும் இல்லை டிஎம்கேவாக இருக்கட்டும், இன்னும் ஹார்ஸ் பத்தலை, இன்னும் ஃபோர்ஸ் பத்தலை நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்கல்ல. அப்போ அது வந்து அந்த ஆரம்ப காலகட்டத்தில் அந்த ஒரு தயக்கம் எல்லா மனிதனுக்குமே இருக்கும். அரசியல் கட்சி தொடங்கி வராரு அதுவும் அப்படின்னும்போது தனியாக. ஆனால் இந்த தயக்கத்தை போக்கக்கூடியது யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த அன்பு தான் அதுதான் போக்குது இன்றைக்கி ஒட்டுமொத்த இந்த அன்பையும் அவர் பார்க்கும்போது இவ்வளோ பெரிய அன்பை காட்டக்கூடிய இவ்வளோ மக்கள் வந்து நம்மளை வந்து ஏன் இந்த அளவுக்கு விரும்புகிறாங்க, ஏன் நம்ம மேலே இவ்வளோ ஒரு கடவுளை பார்க்குற மாதிரி நம்மளை பார்க்குறாங்களே அப்படின்ற அந்த நம்பிக்கை இப்போ அவருக்கு கொடுக்குறதுனால தான் அடித்து இறங்குறாரு, தள்ளுறாரு. முடிஞ்சால் பார்த்துக்கலாம் வாங்கடா அப்படின்னு, எனக்கு மக்கள் இருக்காங்க அப்படின்ற அந்த தைரியம் யார் கொடுக்குறாங்கன்னா இந்த அன்பு தான். ஸோ இதனால் இதை வந்து யாருனாலே அனலைஸ் பண்ண முடியாது சவுக் சங்கர், உங்களாலே அனலைஸ் பண்ண முடியாது. அது மட்டும் என்ன சொல்கிறீங்கன்னா நிகழ்ச்சிக்கு வந்து நேரம் தரவில்லை அப்படின்னு. நிகழ்ச்சி என்றைக்கு நடக்க போகுது, எத்தனை மணிக்கு ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்றது எல்லா நியூஸ் சேனல்லையும் போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அண்ட் 2 நாளைக்கு 3 நாளைக்கு முன்னாடியே மக்கள் வந்து போகிறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ நிகழ்ச்சி 4 மணிக்கு மேலே ஆரம்பித்து நைட்டு முடிக்கிற மாதிரி ஒரு பிளானில் இருந்தாலும் கூட்டம் அதிகமாக இருக்கிறத பார்த்துட்டு தான் நிகழ்ச்சி வந்து நேரத்தில் 3 மணிக்கே ஸ்டார்ட் பண்ணிட்டார், 3:30க்கு. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். சும்மா அதை விட்டு இவர் வந்து பிளானே பண்ணலை, டைமிங்கை அறிவிக்காமல் நிகழ்ச்சி நடத்தலான்னு சொல்கிறது எந்த வகையில் நியாயம்? இது மாலை 5 மணிக்கு மாநாடு தொடங்கும்ன்ற அறிவிப்பை நீங்கள் வெளியிட்டிருந்தீங்கன்னா 5 மணிக்கு கணக்கு போட்டு வந்துருப்பாங்க. மதிய சாப்பாட்டில் சாப்பிட்டு வந்துருவாங்க. 5 மணிக்கு ஆரம்பிச்சு 7-7:30க்கு முடிச்சிங்கன்னா கரெக்டாக இருந்திருக்கும். எத்தனை மணிக்கு நிகழ்ச்சி என்பதே தெரியாமல் எப்படி ஒரு நிகழ்ச்சியை நடத்தியிருக்கீங்க? சௌகே என்ன சௌகே, நியாயமாக பேசணும், முன்னுக்கு பின்பொன்னா பேசக்கூடாது. போன இதில் என்ன சொன்னேன், மாநாடு தேதி அறிவிச்சுன்னு நைட்டே வந்து படுத்துடுறாங்க நீ தானே சொல்கிற. அப்புறம் டைமிங் அறிவிச்சா என்ன, அறிவிக்கலைன்னா என்ன? அறிவிக்கிட்டத்தை நம்ம கூமிட்டத்தை உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க. அவன் நைட்டே வந்து படுத்துட்டான். பொதுவாக நீங்கள் மாநாடு நடத்தினா, உங்கள் மற்ற அரசியல் கட்சிகள் மாநாடு நடத்தினா
2 மணிக்கு மேலே தான் மாநாட்டுக்கு வரணும்னு சொன்னால் நீங்கள் மாநாட்டுக்கு இவங்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கே உங்களுக்கு 4 மணி 5 மணி ஆயிரும். அதுக்கப்புறமா தான் நீங்கள் மாநாட்டை ஆரம்பிப்பீங்க. ஏன்னா அதுக்கு அவங்களுக்கு காசு கொடுக்கணும், சாப்பாடு போட்டு கூப்பிட்டு வரணும், குவார்ட்டர் கொடுக்கணும், கோழி பிரியாணி கொடுக்கணும், இப்படி ஏகப்பட்ட கமிட்மெண்ட் உங்களுக்கு. இங்கே தான் வந்து வாலின்ட்டே வந்து படுத்து கிடக்கிறானே. அப்புறம் எதுக்கு அவனுக்கு டைமிங் சொல்லணும், இத்தனை மணிக்கு தான் மாநாடு ஆரம்பிக்க போகிறேன்னு? இன்றைக்கி டேட்டுக்கு மாநாடு இருக்குது அப்படின்னா, மாநாடு அப்படின்றது பொதுவாக ஈவினிங் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இது பேசிக்கு. 3 மணி 4 மணிக்கு மேலே தான் மாநாடு ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது இவங்க நைட்டே வந்து படுத்துடுறாங்கன்னா எதுக்கு? முன்னாடி எப்படியாவது இடம் பிடிச்சிடணும், அந்த தளபதியை பக்கத்தில் பார்த்துடணுன்ற அந்த எண்ணம் தான். இவங்க அதுக்காக நீ 5 மணிக்கு மாநாடு நடத்துறேன்னு சொன்னால் இவங்க மதுரையில் ரூமை போட்டு பொறுமையாக சாப்பிட்டு 2 மணிக்கு வருவாங்களாமா? அப்படிலாம் வர்ற கூட்டம் இல்லை இது. இது வந்து காற்று கிடக்குது. எப்படியாவது அண்ணனை பார்த்தா போதும், அவர் பேச்சை கேட்கணும்லாம் கூட அவசியம் கிடையாது, பார்த்துட்டு கிளம்பிடுவோம், அவ்வளோதான். ஒரு வாட்டி அவர் பார்த்துட்டு கிளம்பிடுவோம். இந்த எண்ணத்தில் ஒரு நாள் முழுக்க 2 நாள் முழுக்க அங்கேயே இருக்கிறவங்களாம் எத்தனையோ பேர் இருந்துறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மாநாட்டு திடலில் தேவையான எல்லா வசதிகளையும் பண்ணி தானே கொடுத்துருந்தாங்க. தண்ணி வசதியிலேருந்து மருத்துவ வசதியிலேருந்து எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துருந்த ஒரு மாநாடுனா அது இந்த மாநாடு தான். பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு ரூமையும் கூட பண்ணி கொடுத்துருந்தாங்க. கை குழந்தை வச்சுருக்க பெண்களுக்கு பால் ஊட்டத்துக்குன்னு தனியாக பிங்க் ரூம் ஒன்று கிரியேட் பண்ணியிருந்தாங்க. ஏகப்பட்ட ஆம்புலன்ஸுகள், ஏகப்பட்ட மருத்துவ வசதிகள், தீராத அளவுக்கு தண்ணி, அது போக ஸ்நாக்ஸ் பாக்கெட், இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. 10ம் 10ஆவதுக்கு சுற்றி ஏகப்பட்ட கடைகள். உங்களுக்கு என்ன ஃபுட்டு வேணுமோ, என்ன ஜூஸ் வேணுமோ வாங்கி குடிச்சிக்கலாம். அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி வந்து இதை சொல்லலாம்? அதாவது மாற்றி மாற்றி பேசக்கூடாது சவுக்கு. ஒரு நாக்கு ஒரு வாக்காக பேசுவேன், ஏன் ஏமாத்துற நீ? அதாவது சவுக்கு, நீங்கள் மாநாடு போடணும்னா இன்ன டேட்டில் மாநாடு போடுறேன், இத்தனை மணிக்கு மாநாடு போடுறோம், இத்தனை பேரை நீங்கள் கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு கம்பல் பண்ணி உங்கள் ஒவ்வொரு மாவட்ட செயலாளருக்கும் ஆர்டர் போட்டு அதை அவங்க செய்கிறதுக்குலேயும் அவங்க திராணி அந்து போயிடும். ஆனால் இங்கே அந்த சீனே கிடையாது. இங்கே அந்த சீனே கிடையாது. இந்த தேதியில் இங்கே மாநாடு போடுது தமிழக வெற்றி கழகம், நான் வர்றேன் அப்படின்னு விஜய் அவர்கள் இறங்கினார்னா எங்கேருந்து வருவாங்க, எப்படி வருவாங்க, எந்த நேரத்தில் வந்து சேருவாங்கன்னே தெரியாது. ஆனால் அவ்வளோ கூட்டம் அங்கே வந்து சேர்ந்துடும். அதுதான் நிதர்சனமான உண்மை. அதை நீ ஆல்ரெடி பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ஏன்னா விக்ரவாண்டி மாநாடாவது ஞாயிற்றுக்கிழமை போட்டாங்க. இது ஸ்கூல் டேஸ், வீக் டேஸ். அவ்வளோ பேர் வேலை விட்டுட்டு வந்து உட்காந்து மாநாடு பார்க்குறாங்க. விஜய் அவர்களை பார்த்துட்டு போனால் போதும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அது அது அவங்க காட்டுற அன்பு. அதை நீ ஒன்றுமே பண்ண முடியாது. நீ என்ன வேணால் கொஸ்டின் வச்சுக்க, நீ எப்படி வேணால் பேசிக்க, நீ எவ்வளோ வேணால் கார்னர் பண்ணிக்க, மாநாடு சரியான நடத்தலை, அது நடத்தலைன்னு. அவன் வந்துட்டு போனவன் 100% சாட்டிஸ்ஃபைடாக இருப்பான். அவ்வளோதான் அங்கே தேவை. இதில் அவங்களுக்கு என்ன சார் சிக்கல்? அலட்சியம் என்று தான் நான் சொல்ல விரும்புகிறேன். வருவாங்க, எங்கே போக போகிறாங்க, வந்து நிற்கட்டும், கூட்டம் எவ்வளோ சேருதோ கூட்டத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி கூட்டம் நல்லா சேர்ந்த உடனே நிகழ்ச்சியை தொடங்கிக்கலான்ற அலட்சியம் தான். வேறு என்னவா இருக்க முடியும்? அது நிர்வாகத்திறன் அப்படின்னு நம்ம சொல்லலாமாங்க சார்? திறமையின்மை என்று தான் அதை சொல்ல வேண்டும். எஸ், இதை தான் மக்களை சொன்னேன், இதை தான் சொன்னேன். அதாவது எண்ட் ஆஃப் த டே ஒட்டுமொத்தமாக இவ்வளோ விஷயத்தையும் பேசிட்டு நிர்வாகத்திறன்மையின்மை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அலட்சியம், என்னது மக்கள் மேல் உள்ள அலட்சியமாக, அந்த இருக்க வரவங்க மேலே மக்கள் மேலே அலட்சியம். கூட்டம் வரட்டும், கூட்டம் வந்து சேர்ந்ததுக்கப்புறமா கூட்டத்துக்கு ஏற்ற மாதிரி மாநாடு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. சரி, ஒருவேளை கூட்டமே வரல, என்ன நைட் 8 மணி 9 மணி வரைக்கும் உட்காந்துருப்பாரா விஜயங்க? ஏன் லூஸ் மாதிரி பேசுகிற? நீ தானே சொல்கிற 2 நாள் 3 நாளைக்கு முன்னாடி குடும்பமாக வந்து வீடியோ எடுத்து போட்டு போகிறாங்க, ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு முன்னாடி வந்து டேரா போட்டு உட்காந்துருக்காங்க அப்படின்னும் போது அவர் ஏன் மக்கள் கூட்டம் வரட்டும் வெயிட் பண்ணுறாங்க? கிடையாது. மக்கள் கூட்டம் உண்மையாலுமே இன்னும் கூட வந்திருக்கும். நீங்கள் பண்ணுற இந்த ஈத்திரத்தனமான வேலையெல்லாம் செய்யாமல் ஒழுங்காக அவங்களுக்கு கரெக்டாக பஸ்ஸுக்கு பாஸ் கொடுத்து எல்லாத்தையும் விட்டு அனுப்பியிருந்தீங்கன்னா 10-11 மணிக்கே அந்த 250 ஏக்கரும் ஃபுல்லாக இருக்கும். அவரும் சரி வேறு வழி இல்லை, இதுக்கு மேலே இங்கே நிற்கிறதுக்கு இடையில நம்ம சீக்கிரம் போட்டுருவோம்னு சொல்லி போட்டிருப்பார். ஆனால் 4-4:30 மணிக்கு மேலே 5 மணிக்கு மேலே ஸ்டார்ட் பண்ண வேண்டிய மாநாடை 3 மணிக்கெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காருன்னா அது மக்கள் மேலே, அங்கே இருக்கவங்க மேலே வச்சுருக்க அன்பு. அவரும் பார்க்குறாரு, அந்த வெயில் அடிக்கிறத பார்க்குறாரு, அவங்களால நிற்க முடியல பார்க்குறாங்க, சாமியானை தூக்கி போடுறாங்க, அந்த க்ரீன் கலர் மேடை தூக்கி போட்டுக்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்களும் தண்ணி கொடுக்குறாங்க, பண்ணுறாங்க, போகிறாங்க, வர்றாங்க. என்ன இவ்வளவும் பண்ண இந்த ஆண்டவன் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் பண்ணலை, கொஞ்சம் கிளைமேட்டை மூடியாக வச்சுருந்தாருன்னா இந்நேரம் அந்த வந்திருந்தவங்களாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. உங்கள் வாய்க்கு அவுள் போடணுன்றதுக்காகவே அவர் என்ன வேண்டார், வெயிலை சுட்டரிக்கும் வெயிலை வந்து கொடுத்துட்டாரு ஒழிய மற்றபடி அங்கே எல்லாருமே சந்தோஷமாக தான் இருந்தாங்க. மாநாட்டுக்கு வந்துட்டு வெயில் அடிக்குதுன்ட்டு ரிட்டர்ன் போனவங்க நிறைய பேர் இருந்தாங்க, இல்லைன்னு சொல்லலை. பட் இருந்தாலும் விஜயர்களை பார்க்க முடியல அப்படின்ற அந்த வருத்தம் தான் அவனை ஒழிய ஐயோ மாநாட்டுக்கு ஏண்டா வந்தோம் அப்படின்லாம் கிடையாது.
அவ்வளோ கூட்டம், அவங்களால அந்த மாநாட்டில் நிற்க முடியல, அந்தளவுக்கு வெயில் இருந்துச்சு. இதெல்லாம் அவரும் பார்த்துட்டு தான் மாநாடை சீக்கிரமாகவே ஸ்டார்ட் பண்ணாங்க. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். ஸோ நிர்வாக திறமையின்மை அப்படின்ற ஒரு விஷயத்தை இங்கே பதிவு பண்ண வேண்டாம். ஏன்னா ஒட்டுமொத்த அரசாங்கத்தையும் கையில் வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு ஒரு விஷயத்தை எடுத்து செய்கிற அரசாங்கத்துக்கே இல்லை அந்த கட்சிகளுக்கே ஒரு மாநாடை எப்படி நடத்தணும் அப்படின்னு இன்னி வரைக்கும் யாருக்கும் தெரியாது. இத்தனை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எந்த மாநாட்டில் எந்த கட்சி தலைவர்களுக்கும் இந்த அரசாங்கம் போட்டதும் கிடையாது, இந்த போலீஸ் கண்டிஷன்ஸ் கொடுத்ததும் கிடையாது. தமிழக வெற்றி கழகம் மாநாடுன்னு ஒன்று ஆரம்பித்ததுக்கப்புறமா தான் ஒரு மாநாட்டுக்கு இவ்வளோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கா, அப்போ போலீஸ் இவ்வளோ கேள்விகள் கேட்பாங்களா, அப்போ இதெல்லாம் எல்லா மாநாட்டு தலைவர்களும் எல்லா கட்சி தலைவரும் சரி பண்ணி தான் பண்ணுறாங்களா அப்படின்ற கேள்வி அவர் விக்கிரவாண்டி மாநாட்டு பண்ணும்போது வந்துச்சு. முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா மற்ற கட்சிகளுக்கெல்லாம் இவ்வளோ கேள்வியும் கிடையாது, இவ்வளோ கண்டிஷனும் கிடையாது. ஆனால் இங்கே விஜய் அவர்கள் கேட்டிங்க, அதெல்லாம் ஃபஸ்ட்டு மாநாட்டில் செஞ்சார். ஆனால் எதிர்பார்க்காத அளவு கூட்டம் வந்தனால அங்கே எதிர்பார்க்காத தண்ணி மற்ற விஷயங்கள் தட்டுப்பாடு வந்துச்சு. அது விஜய் அவர்கள் பொறுப்பேற்க முடியாது. ஏன்னா அவருக்கே தெரியாது அவ்வளோ கூட்டம் வரும் அப்படின்னு. பட் அந்த மாநாட்டுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த மாநாட்டுக்கு அவர் ஏற்பாடு பண்ண விதங்கள். அந்த மாநாடு 200 ஏக்கர் எடுத்தும் நமக்கு இவ்வளோ சிக்கல்கள் இருந்துச்சு அப்படின்னும் போது அதை 3 மடங்கு பெருசாக்கு இல்லை 4 மடங்கு பெருசாக்குன்னு சொல்லி தான் கிட்டத்தட்ட 800 ஏக்கர் எடுத்து இந்த மாநாட்டை நடத்துகிறார். அதில் 250 ஏக்கரில் மக்கள் போகிறதுக்கும் அவர்களுக்கு தேவையான தண்ணி வசதிகள், அவருக்கு தேவையான பாத்ரூம் வசதிகள், அவருக்கு தேவையான மருத்துவ வசதிகள்லேருந்து எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்து அந்த மாநாட்டுக்கு போகிறவங்க, நீ சொன்னிய கல்யாண வீட்டுக்கு போனால் எப்படி கவனித்து அனுப்பணுன்னு, அப்படி கவனித்து அனுப்பியிருக்காரு. அதில் மாட்டுக்கிறதே கிடையாது. அங்கே போனவங்க சந்தோஷமாக தான் இருக்காங்க. அந்த சந்தோஷம்லாம் உங்களுக்கு வைத்தறிச்சலாக இருக்குது. அதான் இங்கே பிரச்சனை. அதனால் எப்படா குறை சொல்லலாம், எதடா குறை சொல்லலாம், எதை எடுத்துகிட்டு பேசலாம். நீங்களாம் அப்படியே மக்கள் மேலே அக்கறை மாதிரியும் அங்கே வந்தவங்க மயங்கி விழுந்தது மேலே அப்படியே கரிசனம் காட்டுற மாதிரியும் பேசுவீங்க உட்காந்துக்கிட்டு. அதெல்லாம் ஒரு மயிரும் கிடையாது. உங்களுக்கு தேவை இந்த மாநாட்டில் இதெல்லாம் இருந்துச்சு. அதனால விஜய் அவர்களுக்கு நிர்வாகம் பண்ண தெரியல, மாநாட்டே நிர்வாகம் பண்ண தெரியாத ஒருத்தர் எப்படி தமிழ்நாட்டை நிர்வாகம் பண்ணுவார்னு இன்டைரக்டாக மக்களை குதர்க்கமாக நோண்டி விட பார்க்குறீங்க. அதெல்லாம் இங்கே வேலைக்காக தம்பி. ஒரு மாநாட்டையே இவ்வளோ பெரிய மாநாட்டையே சிறப்பாக செஞ்சு முடிச்சிருக்காரு அப்படின்னா இவர் கையில் நிர்வாகம் போச்சுன்னா தமிழ்நாடு எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்றத மக்கள், அந்த இடத்துக்கு வந்த மக்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க வேர்ட் ஆஃப் மவுத்து தான் ஓட்டு. ஒருத்தன் பேசி தான் வாங்குறது. அங்கே போன 25 லட்சம் பேர், சரி 10 லட்சம் பேர் உங்கள் கணக்கு, சரி 5 லட்சம் பேர் வச்சுக்க. 5 லட்சம் பேர் ஆளுக்கு 10 பேரை பிடிச்சா கூட எவ்வளோ நீனே கணக்கு பண்ணிக்க. சரி 5 பேரை பிடிச்சா கூட நீயே எவ்வளோன்னு கணக்கு பண்ணிக்க. அதுதான் தளபதியோட வெற்றி. மக்களே, இந்த மாதிரி இவங்க ஈத்தரைங்க ஏதாவது பேசிட்டு தான் இருப்பாங்க, ஏதாவது இது சரியில்லை அது சரியில்லை சொல்லிட்டு தான் இருப்பாங்க. பட் இந்த ஒட்டுமொத்த ஸோ நிறையா பேர் இந்த மாதிரி மீடியாவில் பேசிகிட்டு இருக்கும்போது நான் யோசித்தேன், இந்த ஆள் பேசின விஷயங்களை தான் எல்லோரும் அங்கங்கே விட்டாக பேசுகிறாங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த ஆளுக்கு பதில் கொடுத்தா அது எல்லாருக்கும் கொடுத்த மாதிரி இருக்குன்றதுக்காக இந்த ஆளோட எடுத்து போட்டு இப்போ நான் பதிலை கொடுத்துட்டேன். ஸோ என்னுடைய பதில்கள் உங்களுக்கும் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஏன்னா ரியாலிட்டி தான் நம்ம பார்க்கணும், சும்மா உட்காந்து பேசிகிட்டு இருக்க முடியாது. இடம் பொருள் ஏவல் அப்படின்ற மாதிரி இடத்தில் இருக்கும் கூட்டம், அந்த கூட்டத்தில் இருக்கும் எப்படி சொல்கிறது, அந்த ஆரவாரம், இது முன்னாடிலாம் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கு மேலே நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு கிடையாது. அது அவங்க காட்டுற அன்பு. என்ன பண்ண சொல்கிறீங்க, அப்படி தான் காட்டுவாங்கன்னா அப்படி தான் காட்டுவாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. அதெல்லாம் கொஞ்சம் காலங்கள் ஆகும். விஜய் அவர்களை அடிக்கடி இனி அரசியல் மேடைகள் வந்ததுக்கப்புறம் அவர் அடிக்கடி பார்க்கும்போது இந்த சினிமா முகம் அப்படின்ற இந்த சினிமாவில் பார்த்த விஜய் அவர்களை நேரில் பார்த்துடணும் ஆசை இன்றைக்கி அதுதான் இல்லை, பிரதானமாக இருக்குது, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அது மாறணும் அப்படின்னும் போது ஒரு தலைவனை பார்க்கக்கூடிய அந்த பண்பு வரும்போது இந்த அளவுக்கான இந்த ஆரவாரம் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சி அவங்களும் கொஞ்சம் பண்பட்டவர்களாக மாறி எப்படி நடக்கணுமோ அப்படி நடப்பாங்க. பட் இன்றைக்கி இருக்கிறவங்கலாம் அது 2K கிட்ஸ் பசங்க அப்படி தான் இருப்பாங்க, புரியுதா? ஸோ அந்த 2K கிட்ஸோட பசங்களுடைய ஆசைகளையும் எண்ணங்களையும் நம்ம தடை போடவே முடியாது, தடுக்கவே முடியாது. அவங்க காட்டாட்டு வெள்ளம் மாதிரி அவங்க அப்படி தான் இருப்பாங்க. இவங்கெல்லாம் இன்னும் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் இந்த அரசியல் களத்தில் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அப்போ இவங்க எதிர்பார்க்கக்கூடிய அந்த லெவலுக்கு வருவாங்க. அது மாறும், மாற்றம் இப்போ ஆரம்பிச்சிருக்கு. போன மாநாட்டில் அப்படியே விட்டுட்டு போனவங்க இந்த மாநாட்டில் சேரெல்லாம் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. தளபதியுடைய ஃபங்க்ஷனில் இவ்வளோ பிரச்சனை இவ்வளோ நடக்குது, ஸோ இனி அது நடக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக தடுக்கணுன்றது ஆர்வம் வருது. ஸோ இதெல்லாம் தான் மாற்றம். இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாற்றத்தை கொண்டு வர முடியும் ஒழிய
எல்லாரையும் ஒரே நேரத்தில் அரசியல் மயமாக்குறது சாத்தியமே கிடையாது. அண்ட் அரசியல் மயமாக எல்லாரும் ஆகவும் மாட்டாங்க அப்படின்றதையும் சவுக்கு சண்டை போன்றவர்கள் புரிஞ்சுக்கணும். இன்னும் நிறைய பேரும் புரிஞ்சுக்கணும். ஏன்னா சும்மா உட்காந்தா ஏன்னா அரசியல் இதோட வந்துட்டாங்களா, நாலேஜோட வந்துட்டாங்க கேட்டுட்டு இருக்க எல்லா நாதாரிகளுக்கும் இதுதான் பதில் அப்படின்றத சொல்லி இந்த வீடியோ முடிச்ச விஷயம் அந்த வீடியோவில் டேக் போகிறேன்.